சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கிருஷ்ணபிரசாத் சரத்சந்திராவை தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் ரொம்ப கோவமா இருப்பாரு. அப்பதான் கிருஷ்ணபிரசாத் சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். ககன் மேல எந்த தப்புமே கிடையாது. அன்னைக்கு ஒரு நைட் ஃபுல்லா அவங்க 2 பேரும் இருந்ததுக்கு அப்புறமா மீடியா பர்சனுக்கு இன்ஃபார்ம் பண்ணது நான் தான். அவங்கள 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். எல்லா தப்புமே என்னோடது தான். இது எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டு அவர் நம்ப மாட்டாரு. அதனால அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா சரத்சந்திராக்கு பயங்கரமா கோவம் வருது. பலர்னு சரத்சந்திரா கிருஷ்ணபிரசாத்தை அறையிறாங்க. இதெல்லாம் அபூர்வா என்ன பண்றாங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணபிரசாத் அவரோட வாயாலே அவர் தான் எல்லாத்தையுமே பண்ணாரு அப்படின்னு அவர் சொன்னது கேட்டுட்டு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவை எப்படியாவது ககனுக்கு அனுப்பணும் அப்படின்னு அபூர்வா ட்ரை பண்றாங்க. அவங்க பூமியை பத்தி யார் சொன்னாங்களோ அந்த லேடிக்கு அந்த வீடியோவை அனுப்பி அவங்க ககனுக்கு அனுப்ப சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் கிருஷ்ணபிரசாத்தை அடிச்சதை நினைச்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பிந்துவும் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அபூர்வா அங்க வராங்க. இது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்ல, விடு மீரா, உங்க அண்ணன் இப்படிதானே எப்பவுமே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, நான் அதை பத்தி சொல்லல. நான் சொல்றது என்னோட அண்ணன் உங்களை அடிச்சதை பத்தி நான் சொல்லல. நீங்க பண்ணது தப்பு. ஏன் பூமிக்கு அந்த ககன் விட்டா வேற யாரும் இருக்க மாட்டாங்களா? வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? நம்ம பையன் செரிய பூமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? பூமியை செரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே கிருஷ்ணபிரசாத்துக்கு அது கோவம் வருது. உடனே மீராவை பலர்னு அறையிறாங்க. என்ன பேசுற நீ? பூமியும் ககனும் தான் லவ் பண்றாங்க. பூமியை செரியும் கிடையாது. பூமி செரிக்கு அண்ணி. அதை முதல்ல மறந்துடாத. அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரை லவ் பண்றாங்க. நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உடனே மீரா, உங்களால முடியல அப்படின்றதுனால இப்படியெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு என்னென்னவோ கிருஷ்ணபிரசாத் ஒரு மாதிரி பேச, உடனே கிருஷ்ணபிரசாத்துக்கு கோவம் வருது. என்ன பேசுற நீ? உங்க அண்ணனோட மொத்த பிசினஸையும் ஒரு ஆளா நான் நின்று பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க எல்லாரையும் தனியா ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்னால உங்க எல்லாரையும் பாத்துக்க முடியாதா என்ன? என்னால முடியும். ஆனாலும் நான் இந்த வீட்டை விட்டு போகல. ஏன்? அந்த அபூர்வாவாலேயோ உங்க அண்ணனாலேயோ என்னோட பையனுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றதுனாலதான் நான் இந்த வீட்லயே இருக்கேன். அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு என் பையனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நான் அவனை காப்பாத்துறதுக்காக தான் இந்த வீட்டில் இருக்கேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசிட்டு கிருஷ்ணபிரசாத் அங்கிருந்து போயிடுறாரு. கிருஷ்ணபிரசாத் மீராவை அடிச்சது மீரா என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு சரத்சந்திரா கிட்ட சொல்ல, அவர் ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனா இருப்பாரு. அபூர்வா அந்த லேடி கிட்ட சொல்லி அந்த வீடியோவை ககனுக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க. ககன் அந்த வீடியோவை பார்த்ததுமே கிருஷ்ணபிரசாத் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுமே ரொம்ப கோவமா கிருஷ்ணபிரசாத்தை தேடி போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு சாரதா கிருஷ்ணபிரசாத்துக்கு கால் பண்ண, கிருஷ்ணபிரசாத் ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பார்ல. அப்போ நேரா ககன் அந்த இடத்துக்கு போறாங்க. சாரதா சொல்றாங்க, ககன் உங்களை தேடிதான் வந்துட்டு இருக்கான், நீங்க அங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே ககன் அங்க வராரு. மிஸ்டர் கிருஷ்ணபிரசாத் அப்படின்னு கத்துறாரு. கிருஷ்ணபிரசாத் காலை கட் பண்ணிருக்க மாட்டாரு, லைன்லயே தான் இருப்பாரு. அப்போ ககன் பேசின எல்லாத்தையுமே சாரதா கேக்குறாங்க. அவங்களுக்கு அப்படியே பயங்கரமா அழ வரும். ரொம்ப கோவமா ககன் பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா? என்னோட அம்மாவுக்கு தான் அநியாயம் பண்ணி எங்களை நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டேன். நல்லா விளையாடி ரொம்ப ஜாலியா இருக்க வேண்டிய குழந்தை பருவத்துல என்னை நாசம் பண்ணிட்டேன். ஆனாலும் அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எனக்குன்னு ஒரு சின்ன உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதை கூட உன்னால பார்க்க முடியலையா? அதனால்தான் அந்த 4 பேர் முன்னாடி தலை நிமிந்து தைரியமா வாழ்ந்த என்ன அதே 4 பேர் முன்னாடி என்ன தலைகுனிய வச்சுட்டல அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, பூமி கூட ஒரு நைட்டு ஃபுல்லா இருந்தா அப்படின்னு படியை என் மேல போட்டுட்டேன். எனக்குன்னு ஒரு கஷ்டத்தை நீ உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே உன்னையும் பூமியும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. வாயை மூடு அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. என்னை பத்தி ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நான் தாங்கிப்பேன். ஆனா பூமி ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அவ மேல பழி போட்டுட்டியே அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணபிரசாத் பேசவே விட மாட்டாங்க. இன்னொரு வார்த்தை நீ பேசாத, இல்லை நீ பேசினா உன்னை கொண்டுடுவேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்ற பயம் எனக்கு கிடையாது. நீ செத்துட்டுன்னா அங்கே என்னோட அம்மா கஷ்டப்படுவா அப்படின்ற பயம்தான். என்னோட அம்மாவோட தாலி தான் உன்னோட உயிரை இப்போவும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அதை நீ மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, உடனே கிருஷ்ணபிரசாத் என்னை கொண்டுடு, நான் என்னை சாகடிக்கிறதுல உனக்கு சந்தோஷம்னா என்னை கொண்டுடு அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டு சாரதா ரொம்பவே அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, உன்னையும் பூமியும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ண அப்படின்னு சொல்ல, நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன். நான் உன்னை நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நாங்கள் ஏற்கனவே மனசளவில் ஒன்னாயிட்டோம். கண்டிப்பா எங்களோட கல்யாணமும் நடக்கும் அப்படின்னு சொல்ல, சரத்சந்திரா இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரத்சந்திரா மட்டும் இல்ல, சரத்சந்திராவோட தாத்தாவே வந்தாலும் சரி, நாங்க கண்டிப்பா சந்தோஷமா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்வோம். நாங்க கல்யாணம் பண்ணிப்போம்.
நிச்சயமாக எங்களோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு ககன் வந்து அங்கேருந்து ரொம்ப கோவமாக வந்து போயிடுவாங்க. காரில் வந்து போயிட்டு இருக்கும் போது அங்கே வழியில் வந்து ஒரு விஷயம் நடக்கும். ஒரு பையனை போட்டு ஒரு கும்பல் போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ககன் என்னாச்சு அப்படின்னு இறங்கி போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த பையன் வந்துட்டு அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, ஏன்டா இப்படி பண்ண, இப்படி ஒரு பொண்ணு மேலே வந்து வதந்தியை வந்து பரப்பிட்டியே, அவன் மேலே பழிய போட்டுட்டியே நீ அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து வேணும்னே எதையும் பண்ணலை, நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணேன், ஆனால் உங்கள் பொண்ணு என்னை லவ் பண்ணலை அப்படின்றதுனால அவளோட பேரையும் என்னோட பேரையும் வந்து சுவரில் வந்து எழுதி வச்சேன். இது இந்த அளவுக்கு பெருசாக போகும்னு நான் நினச்சி பார்க்கல. அவளும் என்னை திரும்ப லவ் பண்ணுவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை வந்து அசிங்கப்பட்டு நாம் பேர் இப்படி கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் செத்து போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல, ஒரு பொண்ணுக்கு கற்பு தாண்டா முக்கியம், அவள் மானமே போயிடுச்சு அப்படின்னா அவளால் அதை தாங்கிக்க முடியாது, என் பொண்ணு எப்படிலாம் வரணும்னு நினச்சான், இப்படி அவளை சாகடிச்சிட்டேடா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அந்த பையனோட சட்டையை பிடிச்சி கேட்கறத பார்த்ததுமே ககனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ககன் வந்து அப்படியே வந்து பூமியை பற்றியே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சாரதா சொன்னதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ககன் என்ன பண்ணுறாங்கன்னா, போகிற வழியிலே வந்து பூமிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பூமியும் நானும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி சொல்லு, எதுக்காக என்ன பார்க்கணுன்னு சொன்னேன் அப்படின்னு வந்து பூமி கிட்ட வந்து முதல்ல ககன் கேட்குறாரு. அப்பா கோமாவிலேருந்து வெளியில் வந்துட்டார் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு தெரியும், சரி சொன்னா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நாம் எங்கே கல்யாணம் பண்ணிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பதட்டத்தோடவே இருக்கிறதுனால அவள் வந்து அவளோட விளையாட்டை ஆரம்பிச்சிட்டான். மாமா வந்துட்டு அவர் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிட்டாரு, அதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு அவ வந்து உங்களுக்கு எதிர்ப்பாக வந்து அப்பாவை வந்து திருப்பி விடுறா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மாமாவை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நான் வந்து இப்போ சொல்கிறதுக்காக வரல, நடந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவர் தேர்ந்தெடுத்த வழி வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் அவரோட நோக்கம் நம்மளோட கல்யாணம் தான். அந்த மீடியா வந்துட்டு ஆதாரமாக வச்சுக்கிட்டு என்னோட அப்பாவை வந்து அவள் தூண்டி விட்டுட்டா அப்படின்னு வந்து அபூர்வா பற்றிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அவங்கள கொல்ல வரும்போது மாமா வந்து தடுத்தாரு, கட்டாயமாக ஒரு சூழ்நிலையில் தான் இதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது பூமி வந்து சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அந்த அபூர்வா ஒவ்வொரு திட்டமாக வந்து மேலே மேலே போட்டுகிட்டே இருக்கா, நம்மளோட கல்யாணம் நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே ககன் வந்துட்டு பூமி நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, இது என்ன கேள்வி அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையை சொல்லு, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு கேட்க, நான் காதலிக்கிறேன், அதனால தான் நான் இந்த அளவுக்கு கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நாம் எப்படி லவ் பண்ணோம், அவர் நம்மளை சேர்த்து வைப்பார் அப்படின்னோ இல்லை அந்த அபூர்வா நம்மளை பிரிச்சிருவா அப்படின்ற பயத்தாலையும் நாம் லவ் பண்ணல, நாம் லவ் பண்ணோம், ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க சேர்ந்து வாழ்வோம் அப்படின்ற ஆசையால் தானே நாம் லவ் பண்ணோம், நான் சொல்கிறத நீ கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு நாம் எங்கேயாவது தூரமாக போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே பூமி வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீ எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோ பூமி, இங்கே இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்னோட அப்பாவை இந்த நிலமையில விட்டுட்டு நம்ம எப்படி போக முடியும், இப்போ நீங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன், என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, உங்களை தவிர நான் வேறு யாரை நம்ப போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாம தூரமா போய் கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு என்னமோ மனசுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு தானே பயப்படுற இல்லையா, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு ககனோட வாயை வந்து பூமி வந்து மூடுறாங்க. ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, சும்மா நீ நினைச்சு பாரு, நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இறந்துட்டேன்னா என்ன இந்த உலகம் உன்னை எப்படி பேசும் அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு பூமி வந்து அழறாங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசி என்னை அழ வைக்கிறீங்க, உன்னை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இப்படியெல்லாம் சொல்லலை, நம்ம வாழ்க்கை நாம் எதிர்பார்க்கறது மாதிரி நடக்காது, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு, நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை விட்டு நான் போயிட்டா எல்லாரும் உன்னை வெறுப்பாக பார்ப்பாங்க, அதே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா எல்லாரும் உன்னை பார்த்து பரிதாபப்படுவாங்க, கவலைப்படுவாங்க, உண்மையிலே வந்துட்டு உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உனக்கு கிடைக்கும், அதுதாங்க இந்த உலகத்தோட இயல்பே, நான் தெரியாமல் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா கூட உங்கள் அப்பா தான் என்னை கொன்னாரு அப்படின்னு அவர் மேலே பழி விழும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை நீ புரிஞ்சுக்கணும், தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு, உங்களோட வார்த்தை என்னை ரொம்ப பயமுறுத்துது, ஆனால் அதில் உண்மையும் இருக்குது அப்படின்னு ஆமாம் பூமி, நான்
சொல்கிறத கேளு, எங்கேயாவது தூரமாக போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அதனால தான் சொல்கிறேன் எங்கேயாவது தூரமாக போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், முடிவெடு அப்படின்னு சொல்ல இதையெல்லாம் வந்து கிருஷ்ணபிரசாத் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. தூரத்துல இருந்து கார்ல வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே கார்ல இருந்து இறங்கி வந்து கிட்ட வந்து நிற்கிறாரு. அப்போதான் ககன் வந்துட்டு பூமி சொல்லு, நம்ம எங்கேயாவது தூரமாக போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், சரின்னு சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.